பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல சூழ்நிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்க, அடுத்த வாரம் எந்த காரியத்தை குறித்து பேச போகிறீங்க. இப்படி கேட்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இந்த காரியத்திற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. போன வாரத்தில் ஒருவர் என்னோடு ஒரு 10 நிமிஷம் பேசி கொண்டு இருந்தீங்க. உங்கள் பேர் ஊர் சொல்ல வேண்டாம், இதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கேள்வியை வச்சிங்க. நான் ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறேன் அல்லது ஒரு கேட் கீப்பராக இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? நானும் கிட்டத்தட்ட 30 வயசுலேருந்து இப்போ ஏறக்குறைய 49 வயதாக போகுது. 19 ஆண்டுகள் இப்படியே என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கேன். ஆண்டவரை அறிஞ்சவங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய கிடைக்குது. எனக்கும் கூட போன வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சுன்னு சொன்னீங்க. என்ன வாக்குத்தத்தம்னு கேட்டபோது ஏசாயா 60:22 நீங்கள் கோடிட்டு காட்டினீர்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், அவருடைய காரியத்தில் அவர் நிச்சயமாய் ஐயா உறுதியோடு நம்பியிருந்தா அவர் எதிர்பார்க்கிற நன்மைகளை நிச்சயம் தந்தே தீர்வார். ஆனால் நீங்கள் கேட்டீங்க, என் வாழ்க்கையில் உயர்த்துவாருங்கிறதுக்கு ஒரு சின்ன வேதத்திலேருந்து காரியங்களை எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களைப் போல சிறு சிறு வேலைகளில் இருப்பவர்களுக்கும் என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமா, ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்குறீங்களே. கண்டிப்பாக ஆண்டவரை நம்பினவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இப்பொழுதும் உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஒரு வார்த்தையை திருப்புவீங்களா? எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை. எஸ்தர் யோபுக்கு அடுத்தாவில் எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரவனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரவனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ மொழி தன்னை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ மொழி தன்னை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே மாசமதானம் தங்கோ.
மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். யூதனாகிய மொர்தெகாய், நல்ல கவனிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அல்லாமல் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். நல்ல கவனிங்க. இந்த மொர்தெகாய் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு அன்பானவர்களே, ராஜாவுக்கு 2ஆம் இடத்துல வருவதற்கு எந்த வாய்ப்பாவது அவனுக்கு இருந்துச்சா? இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்பிக்கை ஒன்று சரிங்க. நாம் கூட சொல்ல கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவன் யாரு? அடிமையாய் ஒரு தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து வரப்பட்டவன். அது மட்டுமல்ல, வந்த இடத்துல கூட இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? கேட் கீப்பர்னா என்னது? பாதுகாவலர். டோரை ஓப்பன் பண்ணணும், யாராவது வந்தால் திறந்து விடணும், திருப்பி என்ன செய்யணும்? மூடணும். இதுதான் அவனுடைய வேலை. இப்படி இருந்த இந்த மொர்தெகாய் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், அடுத்த தேசத்திலிருந்து அந்நிய தேசத்திலிருந்து அடிமையாய் பிடித்து வரப்பட்டவன். ஐயா எங்க போயிட்டான்? ராஜாவுக்கு ரெண்டாவது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அகாஸ்வேருங்கிறவர் யாரு? 127 நாடுகளை அரசாண்ட ஒரு மன்னன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளை அரசாண்ட ஒரு அரசன் பேர் தான் யாரு? அகாஸ்வேர். இந்த ராஜாவிடத்தில் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தான் யாரு? மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் என்றால் என்ன அர்த்தம்? சின்னவன் என்று அர்த்தம். சின்னவன் எப்படிங்க பெரியவனாவா? எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைக்கிறோம் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை உயர்த்துவாரா? உயர்வதற்கு சில ஃபார்மலாக்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூத்திரம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பேங்க்கில் போய் ஒரு ஆர்டி வைக்கிறீங்கன்னா, ஆர்டின்னு சொன்னால் ரெக்கரிங் டெபாசிட்னு அர்த்தம். அந்த ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் வச்சுருக்காங்க. என்ன சூத்திரம்?
பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு வைப்பாங்க. பின்னா அசல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதான் பின்னா அசல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐ 100 100ஆல் வகுத்தோம்னா அது கரெக்டாக வந்து சேரும். இப்படி அந்த ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக நான் சொல்லுவேன், உயர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் நிச்சயமாக எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளைத்தான் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இந்த மொர்தெக்காய் என்பவன் ஒரு அடிமையாய் பிடித்து வரப்பட்டவன். எப்படி மாறிட்டானா? திரும்ப அந்த 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. யூதனாகிய மொர்தெக்காய், இவன் யாரு? ஒரு யூதன். ஆவிக்குரிய நிலையில வரும்போது நீங்களும் நானும் ஒரு யூதனாய் மாறலாம். யூதனான மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும். எப்படிங்க பெரியவனானா? கேட் கீப்பர் என்னைக்காவது பெரியவனாவானா கேட்டீங்களே? நிச்சயமா அந்த ஆயிருக்காரே. யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அல்லாமல் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் அந்த யூத குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஆனா இவனுடைய ஆரம்பம் அற்பமான ஆரம்பம். ஆனா முடிவு எப்படி இருக்கு? சம்பூர்ணம். வேதம் அதை தான் சொல்லுது. அற்பமான ஆரம்பத்தை யார் என்ன செய்யக்கூடும்? அசட்டை பண்ணக்கூடும். ஏன்னா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவான்னு பாடுறோம். நீர் பெருகவும் நான் சிறுகவும். ஏன்னா கல்வாரி சிநேகம் கரைத்திடும், ஒரு மனிதனை உயர்த்திடும். ஏன்னா அதனால தான் சொல்றாங்க, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவும் கிடையாது, போறதும் கிடையாது. ஏன்னா எப்பவுமே நாம சொல்றோம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தரை நம்பினோர் நாம பாடுறோம்ல, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம், இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம், மாறாத சந்தோஷம் தந்திடுமா, மாறாத சந்தோஷம் தந்திடுமா, மகிமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தந்திடுமா, மகிமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பின ஒருத்தனும் வெட்கப்பட்டது கிடையாது. இந்த மொர்தெக்காய் சின்னவன் தான்,
ஆனால் ஒரு காலத்தில் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தான். இவனுடைய நிலை எப்படி மாறி இருக்கு? ராஜாவுக்கு 2ஆம் இடத்திற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உயர்த்துவார். ஆமென். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து நேர எங்க உயர்த்தினாரு? பார்வோனுக்கு 2ஆம் ரதத்தில் ஏற்றினார். ஆதியாகமம் 41:14 சிறைச்சாலையில் இருக்கிறான். திடீர்னு அவனை அறிவிப்பு வருது, வாப்பா வா, உன்னை ராஜா அழைக்கிறார். இங்கே வந்தோடனே அவருடைய காரியங்களுக்கெல்லாம் கிளியரன்ஸ் கிடைக்குது, பார்த்த சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் கிடைக்குது. அடுத்த நிமிஷம் அவனை 2ஆம் ரதத்தில் 41:41 பார்க்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பு கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரிப்பித்து 2ஆம் ரதத்திலே ஏற்றி பணியுங்கள் என்று யாரெல்லாம் அவனை பார்த்து அற்பமா நினைச்சாங்களோ அத்தனை பேரும் பார்க்க ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு சொல்றேன், அந்த யோசேப்பு உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். ஒரு மனுஷனை உளையான சேற்றிலிருந்து தூக்கினவர் எங்க கொண்டு நிற்க வச்சா தெரியுமா? கல்மலையின் மேல் அவன் கால்களை நிறுத்தினார். உன்னதத்தில் உட்கார வைத்தார். அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை. ஆண்டவர் நினைச்சா எவரையும் மேன்மைப்படுத்துவார். நான் சொல்லலை, 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும், இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க, உங்களை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அப்ப ஏன் மொர்தெக்காயை பயன்படுத்தினார், உங்களை பயன்படுத்த மாட்டாரு? யோசேப்பு உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த மாட்டாரு? தாவீதை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த மாட்டார். ஏன்னா அவன் சொன்னான், ஆடுகளின் பின்னே போன அவனை தூக்கி எங்க வச்சாரு? ராஜாவாக்கினார். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், ஒன்றுமே தெரியாது, அப்படிப்பட்டவனை கொண்டு வந்து எங்கே வச்சாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஈசாய் வரும்போது கூட அவன் எங்கே தான் இருக்கான்? ஆடு மேய்க்கிற இடத்துல தான் இருந்தான். அழைத்து வந்து தான் அவனை அபிஷேகித்தாங்க. எனக்கு அன்பார்களே, ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உடனே நடந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 1 பேதுரு 5:6 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே, நல்ல கவனிங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்மால அதுதான் முடியல. ஏற்ற காலத்தில் அவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். நிச்சயமா சொல்ற, ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் உண்டு. இதோ நாட்கள் வரும். எரேமியா 33:14 படி இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதாவின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஆனா ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். யோசேப்பு காத்திருந்தான், மொர்தெக்காய் காத்திருந்தான், தாவீது காத்திருந்தான். உடனேவா ஆண்டவர் கொண்டு வச்சுட்டாரு? கோலியாத்திட்ட யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் யாரும் அவனை மதிக்கிறது கூட இல்லை, கூட பிறந்தவனை மதிக்கலை. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவ்வளவு உயரத்துக்கு உயர்த்தினார். இன்றைக்கும் சொல்கிறேன், கேட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கலாம், நீங்கள் ஒருவேளை செக்யூரிட்டியாக இருக்கலாம், ஒரு வாட்ச்மேனாக அற்ப பொறுப்பு போல் எல்லாரும் நினைக்கலாம். அந்த கேட் கீப்பரை கூப்பிடு அப்படின்னு கூட சொல்லலாம். கர்த்தர் உங்களை உயர்த்தினால் எவராலும் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்குமானா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க,
ஆண்டவரே என்ன உயர்த்த உங்களால் ஆகும், ஆமென். என்ன மேன்மைப்படுத்த உங்களால் ஆகும், என் காரியத்தை வாய்க்கச் செய்ய உங்களால் ஆகும். ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்கே தான் இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த மொர்தெக்காய் சின்னவன், ஏன்னா அவன் அப்பா அவருக்கு பேர் அப்படி தான் வச்சுருந்தார், சின்னவன் வச்சுருந்தார். அவன் பேருக்கு ஏற்றபடி அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் வந்து அடுத்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு எல்லாரை விட்டு சொந்தங்களை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்து இருந்தான். அவனுக்கு வந்திருந்த இடத்துல அவனுடைய தகுதிக்கு ஒரு வேலை இல்லை. அவன் ஒரு கேட் கீப்பராக தான் இருந்தான். ஆனால் அவனை கர்த்தர் உயர்த்தின போது அவன் தன் குலத்திற்கு நன்மையை பேசுகிறவனாய், நீதியை பேசுகிறவனாய், தன் குலத்திற்காக பாடுபடுகிறவனாய் ராஜாவுக்கு 2ஆம் இடத்திலே உயர்த்தப்பட்டது உண்மையானால் உங்களை உயர்த்துவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எத்தனையோ பேர் பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. நல்லது. ஏன்னா கர்த்தருக்குள் எப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வரணும்னா 4000 ரூபா, தொலைக்காட்சிக்கு ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா. எங்கள் சபையும் 2 கண்ணு பார்வையில்லாத மக்களுக்காக வைக்கப்பட்ட சபை. அதில் வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கட்டக்கூட இருக்காது. அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை இவ்வளோ பாடுபட்டு செய்யணுமா? நிச்சயமா. ஏன்னா ஆண்டவர் நிமித்தம் அவர் கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்கி நான் உங்களுக்கு உபதேசித்த யாவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை கொடுத்தாரே, அவருடைய கட்டளையை நிறைவேற்றணும். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. எங்கள் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கண்டுதறியாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேனுக்கு செலவழிப்பேன். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நீங்களும் வந்து நின்று பாருங்கள். காலைல 9:30 மணிலேருந்து வேன் கொண்டு வருவாங்க. இவங்களை வர வச்சு சபையை நடத்தி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி நல்ல ஒரு உணவு கொடுத்து அவங்கள திரும்ப கொண்டு இறக்கி விடும். ஏன் கண்ணு தெரிஞ்சவங்களாக இருந்தால் சாதாரண போன்றலாம். சிலர் 4 வேன் 5 வேன் விடுவாங்க கூட்டத்துக்காக. எனக்கு அதுக்கு இல்லை. இந்த ஒரு வேன் கூட வாடகைக்கு தான் எடுத்து விடுறோம். ஆண்டவர் தான் அந்த காரியத்தில் ஒரு மாதம் 16,000 ரூபான்னா பாருங்கள். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தங்கி இருக்கிற ஆண்கள் வயதானவர்கள் இருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளிட்டாங்க, ஒருத்தரே என்னை வைக்க மாட்டேன்ட்டாங்க, தயவுசெய்து என்னை வச்சுக்கிறீங்களா? பெத்த பிள்ளை சொல்கிறான், நீ எல்லாம் இருக்கிறதோட போனால் என்னங்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் கண்ணு தெரியாமல் நான் எங்கே போவேன்னார். இப்படிப்பட்ட மக்களுக்காக இன்னொரு அறை கட்ட முயற்சித்து வருகிறோம். அதுக்காக ஜெபிங்க. மதுரையில் வயதான பெண்களை வச்சுருந்தோம். ஆனால் அதில் ஓட்டு 2004 ஆஸ்பெட்டாஸ் போட்டோம். அது 20 வருஷம் ஆனதுனால அப்படியே பொடிஞ்சு கொஞ்சம் ஒழுகல் சில இடத்துல உடஞ்சே போயிடுச்சு. இதை மாற்றணும்னு முயற்சி பண்ணோம். அப்போ சொன்னாங்க, இப்படி மாற்றினீங்கனாலும் அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் சென்ட்ரிங்காக போட்டிங்கன்னா நல்லதுன்னாங்க. நான் கேட்டேன், சென்ட்ரிங்காக போனால் எவ்வளோ ஆகுனே? 6 லட்ச ரூபா ஆகுனேன். அவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லலை, இவ்வளோ தானான்னு. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையில் லேசான காரியம். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த ஆலயத்தில் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். பார்வையற்ற மக்கள் மரித்தா கூட சொந்தக்கார மனசார அடக்கத்துக்கு கை நீட்ட மாட்டான். இதற்கென்று எப்போதும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சிடறோம். அது மட்டுமல்ல, பார்வையற்றோர் பிறந்த பிள்ளைகள் 2 பேரும் கணவன் மனைவி பார்வையில் அமர்ந்தால் அந்தவருடைய பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். அது மட்டுமல்ல ஐயா, எத்தனையோ 2 கண்ணு தெரியாத பெண்கள் திருமண வாழ்க்கைனா ஐயோ எங்களுக்குமா நடக்குமா அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் என்ன கல்யாணம்?
இதுவரைக்கும் சபையில் 22 திருமணங்களை நடத்தி இருக்கிறோம். இந்த வருஷத்திலும் கூட ஒரு திருமணத்தை நடத்த நிச்சயித்து தீர்மானித்து ஜெபித்தும் வருகிறோம். உங்கள் பிள்ளைகளை போல் நினச்சிங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒருவேளை ஒரு பாத்திரம் கொடுக்கலாம், ஒரு பெண்ணுக்கு ஆடை கொடுக்கலாம், பையனுக்கு ஆடை கொடுக்கலாம், அல்லது அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் பாத்திரங்களுக்கு வாக்கு பண்ணலாம், அல்லது பெண்ணுக்குரிய தாலிக்கு வாக்கு பண்ணலாம். இப்படி பல காரியம் உண்டு கர்த்தர் ஏவினால். ஆனால் ஒன்று சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசனமாயல்ல. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். எதுக்கு பிரதர்மிங்க? நான் காலையிலையும் சாயந்தரமும் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். அதை வச்சு தான் இந்த சபையை ஆரம்பித்ததும் இன்றைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தெருவில் பிரசங்கம் பண்ண போயிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து போயிருந்தால் அங்கே உள்ளவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நான் ஃபோன் வைக்கிறது இல்லை. காலைல 10லேருந்து 5க்குள்ளே ஃபோன் பண்ணுங்க, தாராளமாக எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை ஐயா நாங்கள் தொடர்பு கொள்ளணும், உதவி பண்ணணும்னா எப்படி? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நாங்கள் இந்த பார்வையற்றவர்களுக்கு பொதுவான சேவைக்காக கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வழி உண்டா? எங்களுக்கு வரிக்கு காட்டிக்கிறதுக்கு ரசீது வைப்பதற்கு வழி உண்டா? இப்படிலாம் கேட்டிங்கன்னா என்கிட்ட தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான வழிகளை உங்களுக்கு சொல்லுவேன். அதற்குரிய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒரு கேட் கீப்பரை, வாசல் காப்பாளனை ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வைப்பதற்கு உம்மால் கூடுமானால் ஏன் ஒவ்வொருவரையும் உயர்த்த உம்மால் கூடாது? ஏற்ற காலம் வரும் வரைக்கும் உம்முடைய கையில் அடங்கி இருக்கிற அந்த பொறுமையை, அந்த பொறுமையுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல சுகபலத்தை கொடுங்க. எங்கெங்க இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பரிபூர்ணமான சமாதானம் இருக்கட்டும். பிரசவ காலத்தில் இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து விடுத்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நோயின் கொடுமையினால் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.